பாம்பன் ரயில் பால திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் பாலத்திற்கு 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தற்போது பணிகள் முடிந்துள்ள நிலையில் ரயில் இயக்கப்பட்டு வெள்ளோட்டமும் பார்க்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் 2ஆம் தேதி பாலம் திறப்பு விழா நடத்த தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. அதில் பங்கேற்க பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்களையும் அவர் துவக்கி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சிதம்பரம் அருகே பூமுட்லூரில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் நோக்கி சென்ற கார் பூமுட்லூர் புறவழிச்சாலையில் லாரியுடன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் காரில் பயணம் செய்த 2 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திருப்திகரமான நடவடிக்கை இல்லை என்றால் சிறப்பு புலனாய்வு குழு வசம் ஒப்படைக்க பரிசீலிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள அங்கீகாரமற்ற கட்டடங்களை அளவீடு செய்து அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் 2021ஆம் ஆண்டு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் பதவிக்காலம் 2026 அக்டோபர் 19ஆம் தேதி முடிவடைகிறது. இதில் குழப்பம் வேண்டாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு கடந்த 2 மாதங்களில் 267 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்டது தொடர்பாக சர்வதேச கடத்தல்காரர் முனியாத் அலிகானிடம் NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடலூரைச் சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி வினோத் ராகவேந்திரன், விழுப்புரத்தைச் சேர்ந்த தமிழ்வேங்கை ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக செப்டம்பர் 12ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் 34 ஏக்கர் நிலம் தற்போது யார் பெயரில் உள்ளது என்ற விவரம் அளிக்கவும் உத்தரவிட்டது. இதற்கிடையே சிறுவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு கருதி பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த பள்ளங்களை சுற்றி உடனடியாக வேலி அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேலி அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. பொங்கல் விடுமுறையை ஒட்டி ரயில் பயணச்சீட்டிற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளது. போகி பண்டிகை ஜனவரி 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று வியாழக்கிழமை வரை 4 நாட்களுக்கு அரசு விடுமுறை. இதனால் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து சொந்த ஊருக்கு செல்வோர் ஜனவரி 10ஆம் தேதி முதல் பயணம் செய்வர். தொலைதூரம் செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் கடைசி நேர கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையிலும் ரயில் பயணச்சீட்டிற்கான முன்பதிவு 120 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கும். அந்த வகையில் ஜனவரி 10ஆம் தேதி பயணம் செய்வோருக்கான ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியது. இந்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் பயணச்சீட்டுகள் 5 நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. கோவை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு செல்லும் இரவு நேர ரயில்களின் பயணச்சீட்டுகளும் முடிந்துள்ளது. நாடு முழுவதும் 100 இடங்களில் உணவு தர பாதுகாப்பு சோதனை ஆய்வகங்கள், MSME துறையினருடன் இணைந்து 50 இடங்களில் பல்வேறு உணவு தானியங்களை சேமிக்கும் கிடங்குகள் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் ராஜா டெல்லியில் சந்தித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிப்புக்காக சென்றதை அடுத்து கட்சி பணிகளை கவனிக்க ராஜாவை அமைப்பாளராக கொண்ட 6 பேர் குழுவை பாஜக மேலிடம் நியமித்தது. சென்னையில் ஆளுநர் RN ரவியை ராஜா அண்மையில் சந்தித்து பேசினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மேலிட தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்தும் பெற்றார். இந்நிலையில் டெல்லிக்கு 2வது முறையாக சென்ற ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார்.
விரைவில் துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள், ஆலோசனைக் குழுக்கள் அமைக்கப்படும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மோசடியில் ஈடுபட்ட தொழிலதிபர் நீரவ் மோடியின் 29.75 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் தொழிலதிபர் நீரவ் மோடி சுமார் 13,000 கோடிக்கும் அதிகமாக மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவானார். அவர் இந்தியாவில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பிரிட்டன் தலைநகர் லண்டனில் கைது செய்யப்பட்டு அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். வாகனங்களை விற்பனை செய்த பிறகு வழங்கும் சேவையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதன் தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார்.